Praise the Lord. Hallelujah. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களோடு உம்முடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு தருகிற வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களாலும் கிருபைகளாலும் எங்களை முடிசூட்டி, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை எங்களுக்கு நினைப்பூட்டி, கடைபிடிக்க வேண்டியதற்கு கிருபையும் தந்து, அதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே சகாயம் பண்ண உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வேதத்திற்கு நெருங்கி வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்குவீராக. எங்கள் உள்ளங்கள் தேவனுடைய நன்மையினால் நிறைந்திருக்க செய்வீராக. உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மேலான நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 2 வசனத்தை, முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். First 2 verses in the Acts of the Apostles. தேவப்பினுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். 2 வாரங்கள் கழித்து ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆகவே அதை தியானிக்க கூட இல்லை. ஆனால் நேற்று திரும்ப வரும்போது நாளைக்கு நிச்சயமாக பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு விருப்பம் இருந்தது. கர்த்தரிடத்திலே அதற்கு பின்பு ஆண்டவரே நீர் தர வேண்டும் என்று கேட்க கர்த்தர் தந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த புத்தகத்திற்கு தலையங்கத்தை இதை எழுதினவர் கொடுக்கவில்லை. இந்த வேதத்தை தொகுப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினவர்கள் இந்த பெயரை கொடுக்க வைக்கிறார். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்றாலும் இந்த புத்தகத்திலே இயேசு உயிரோடு இருந்தபோது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 3 அப்போஸ்தலரை தான் பார்க்கிறோம். ஒன்று யோவான், இன்னொன்று பேதுரு, இன்னொன்று பர்னபா. இயேசு இருக்கும்போது இவங்க இருந்தாரு. யாக்கோபு, ஜேம்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பீட்டர், ஜான் அண்ட் ஜேம்ஸ். இந்த 3 அப்போஸ்தலரை தான் இந்த புத்தகத்திலே காண்கிறோம். And James is only a passing reference. அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. சிறைச்சேதம் செய்யப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் முதலில் கூடின சங்கத்திற்கு தலைமை வகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஊழியங்கள் என்கிற நிலையிலே பேதுரு முக்கியப்படுத்தப்படுகிறார். யோவானும் பேதுருவோடு இருந்தது முக்கியப்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். மீதமுள்ள 8 அப்போஸ்தலரை குறித்து நாம் பார்ப்பதில்லை, யூதாசை தவிர. யூதாசை குறித்து முதல் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே எல்லா அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் பயன்படுத்தின அவருடைய ஒரு ஊழியத்தின் விவரம் அல்ல இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடையவர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் பயன்படுத்தின மனிதரை குறிப்பிடுவதை பார்க்கலும் பயன்படுத்தின விதங்களை வலியுறுத்துவது இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் மனதில் வைத்திருந்த முக்கியமான காரியம். It's not to highlight the men God used, but it's to highlight the method God used through these men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah. இந்த ஒரு புத்தகத்திற்கு தான் ஆமென் என்ற முடிவே கிடையாது. மற்ற எல்லா புத்தகங்களுக்கும் முற்றுப்புள்ளி இருக்கிறது. எந்த புத்தகத்திலும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த புத்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் இந்த புத்தகத்திற்கு மட்டும் ஆமென் என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. கர்த்தர் அதை தொடர்ந்தே வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த நடபடிகள் முடியவில்லை. அப்போஸ்தலர் என்பது அப்போ இருந்த அப்போஸ்தலர் மட்டுமல்ல, இப்போ இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சேர்த்து மனதில் வைத்திருப்பதனாலே தி ஆக்ட்ஸ் கண்டினியூஸ். அப்படி என்றால் இதற்கு அப்போஸ்தலர் என்று பெயர் எப்படி கொடுப்பது? நாம் எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல. அப்பப்போ ஒரு தளத்துல வேணா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு இங்கே, நாளைக்கு இன்னொரு இடத்துல நாம் இருப்போம். ஆனால் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்படி இருக்க ஆண்டவர் இதற்கு பெயரை அனுமதித்த போது அவருடைய மனதில் இருந்தது மனிதர் அல்ல, தேவன் பயன்படுத்தும் விதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த விதத்தை சாதாரண மனிதரை கொண்டும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 12 இன்று இல்லை. இன்று தங்களை அப்போஸ்தலர் அழைத்துக் கொள்கிற ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஏராள கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் ஆண்டவர் இந்த புத்தகத்தில் எழுதுவது இங்கு தெரியாது. அவருடைய சமூகத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு, அங்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் சபை எப்படி துவங்கினது என்பதை தெரிவிக்கிறது 2ஆம் அதிகாரத்தில். It tells us of how the church began, but it is not the history of the church.
சபையின் சரித்திரமும் அல்ல. சபையின் சரித்திரமாய் இருந்தால் எருசலேமின் சில ஊர்களில் இருக்கும் சபையை மட்டும் குறித்திருக்க மாட்டார். இதில் சொல்லப்பட்டிருக்காத ஏராள சபைகள் அந்த காலத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தை ஆண்டவர் வைத்ததற்கு காரணம், இதற்கு முந்தின புத்தகங்களுக்கும் இதற்கு பிந்தின புத்தகங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு ஒரு இணைப்பு பாலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். This book helps us to understand the gospel. It's a bridge between the gospels and the epistles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிருபங்கள் சபைக்காக எழுதப்படுகிறது. சபை எப்படி தோன்றினது? கர்த்தர் அதை விளங்கிக் கொள்ள இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறார். அவைகளுக்கு நிருபங்களை எழுத தேவன் பயன்படுத்தின மனிதன் பவுல். அந்த பவுல் எப்படி கர்த்தருக்குள் வந்தார் என்பதை விளங்கிக் கொள்ள இந்த புத்தகத்தை வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். இந்த புத்தகத்தில் ஆண்டவர் முக்கியமாக சொல்ல விரும்புவது கர்த்தருக்கு மகிமை. ஆதியாகமத்திலே உலகம் தோன்றிய விவரத்தை கர்த்தர் அறிவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதும் போது கர்த்தருக்கு மகிமை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் என்று சொன்ன வார்த்தையை ஆரம்பிப்பது போலவே அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து புதிதாக அவர் ஆரம்பிக்க இருக்கிற, அவர் மூலமாய் துவங்க இருக்கிற ஒரு புது படைப்பு, the new creation that will come because of the shed blood of Jesus. அதை அறிமுகப்படுத்த அதை போன்ற ஒரு ஆரம்பத்தை யோவானிலே வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த புது படைப்பு என்ன? அவரால் கழுவப்பட்ட மனிதர்கள் ஆங்காங்கே இருப்பது மட்டுமல்ல, அவர்களை ஆண்டவர் ஒரே சரீரமாகிய சபையாக இணைப்பதற்கு கர்த்தர் திட்டம் கொண்டு நிருபங்களிலே சரீரம் என்று வருகிற அந்த அமைப்பை இந்த புத்தகத்திலே ஆரம்பித்து காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சபை என்கிற அமைப்பின் ஆரம்பத்தை 2ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். கடைசியிலே கர்த்தர் சொன்ன அதிகாரத்தின் கடைசியிலே சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபை என்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மனிதர் சேர்க்கும் ஒரு கூடுகை அல்ல, கர்த்தர் சேர்க்கும் ஒரு அமைப்பு. மனிதர் சேர்க்கும் ஒரு கூடுகையிலே பெயர் பட்டியலில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் என்னுடைய பிள்ளை என்று ஒரு மனிதனை சேர்க்காவிட்டால் தேவனுடைய சபையிலே இடம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் சேர்க்க ஆரம்பித்தவர் 3, 4 தொடர்ந்து அதிகாரங்களிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒரே மந்தையாக சேர்த்து வருவதை நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் அதையும் இங்கு காண்பிக்கிறார். இந்த சபை தன்னில் தானே இயங்கும் ஒன்று அல்ல. இந்த சபை கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்த வேண்டிய சபை, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டிய சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டிய சபை, மனிதனால் அல்ல, ஊழியராலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய சபை என்பதை கர்த்தர் இங்கு வைத்து காண்பித்தார். இந்த சபையில் ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு முக்கியமான செயல், அது இயேசுவுக்கு மகிமை கொண்டு வரும் பாத்திரமாக இயங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பொதுவான தலைப்பை வைத்து இந்த 2 வசனங்களை இந்த நாளிலே முகமுறையாக நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. மீண்டும் அந்த 2 வசனங்களை தமிழிலும் வாசியுங்கள், ஆங்கிலத்தில் ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். தேயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். Until the day in which he was taken up, after he, through the Holy Spirit, had given commandments to the apostles whom he had chosen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களிலும் சுவிசேஷங்களிலே விளக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை முகவரையாக வைத்து அந்த ஊழியத்தின் சாராம்சத்தை, hallelujah, I mean the essence of God's ministry, Jesus' ministry, இந்த 2 வசனங்களிலே அவர் கோடிட்டு காண்பித்து இதைத்தான் நாமும் செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு அறிவிப்பாக இதை முதலாவது வைக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு இந்த ஊழியத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஊழியத்திலே ஆண்டவர் உணர்ந்திருந்த முதலாவது காரியம், அதற்கு தேவையான அனைத்தையும் அவர் சம்பாதித்தார், கிரயத்தை கொடுத்தார், கிருபைகளை வைத்திருக்கிறார், எல்லாம் வைத்திருந்தாலும் when Jesus knew, if you would ask him, Lord, what is the need of your ministry, உம்முடைய ஊழியத்திற்கு என்ன தேவை என்று அவரிடத்தில் கேட்டால் முதல் வசனத்திலே சொல்கிறார், தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தையிலே அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உடையவர், கிருபை உடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே செய்ய அல்லது அவர் செய்த ஊழியத்தில் அவர் முக்கியமாக அவருக்கு தேவையாய் இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், people available. அவர் தெரிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக தங்களை அர்ப்பணிக்கும் ஆட்கள் அவருக்கு தேவை. தன் ஊழியத்தின் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஜெப வேண்டுகோள் இருந்தது. The one prayer request at the start of Jesus' ministry. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திற்கு முன்பு வசனத்தை பார்க்கும்போது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை, இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி அதன் மூலமாக செய்யப்பட வேண்டிய ஊழியத்தை அவர் பார்த்தபோது அதற்கு ஒரு பெயர் கொடுத்தார். அது என்னுடைய அறுப்பு, மை ஹார்வெஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேற அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஹார்வெஸ்ட் அல்ல, வேற எந்த சபையின் ஹார்வெஸ்ட் அல்ல, தமது அறுப்புக்கு. அல்லேலூயா, ஆமென். யாருக்காக ரத்தம் சிந்தினாரோ, ரத்தம் சிந்தினவருக்கு தான் தாத்துமாக்களை சொந்தமாக தமக்கென்று வைத்துக் கொள்ளும் உரிமை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே அவருடைய ஊழியத்தில் ஒரு அவர் கேட்கிறார், நீங்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என் பிதாவை என்று கர்த்தர் சீஷரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். God's hallelujah, very important need for his ministry is men and women. தங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து செயல்பட இருக்கும் மனிதர் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருமே விரும்பினாலும் வேற ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறது, இந்த ஊழியத்தை விருப்பத்தினால் செய்ய முடியாது, தெரிந்து கொள்ளப்படுவதனால் செய்ய வேண்டும். We do this not because we desire to do this. We do this because we have the conviction that God has chosen me to do this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. என்னையெல்லாம் அந்த மாதிரி ஊழியத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளல, எனக்கு நிச்சயமா தெரியும் என்று நீங்கள் யாரும் நம்மை கை கழுவி விட முடியாது. Because God's choice is 2 levels. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் 2 படியில் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியம் செய்ய ஒரு ஆளை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஆண்டவர் அந்த நபரை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். The first level of God's choice. God never chooses anybody to perform a role before he would want them to be his own. அவருக்கு சொந்தமாகாமல் அவருடைய வேலையை செய்வதற்கென்று கர்த்தர் எவரையும் தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்கிறான். ஆண்டவர் இதைத்தான் செய்ய என்று சொன்னாரையில், இப்போ அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அங்கே போகும்போது ஆண்டவருடைய கிருபையினால் வரும் மன்னிப்பு, ஆண்டவருடைய ஆவியினால் வரும் நிறைவு, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமை, இவைகளை அனனியா மூலம் விளங்க கேட்டு அதற்கு தன்னை பவுல் அர்ப்பணித்து அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுருவிலே படித்தோம், 1 Peter chapter 2 verses 9 and 10. 9-10 வசனங்களிலே நீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, in order to do this you are a chosen nation, generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று ஒரு பணியை செய்வதற்கு முன்பு நாம் அவருக்கு சொந்த ஜனம். அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் முன்னே அவருடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ you belong to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக நீர் என்னை தெரிந்து கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, amen. I have been chosen by the Almighty God to be his very own.
அவருக்கு சொந்தமான நபராய் இருக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். விலைமதின ஒன்றுக்கும் உதவாத என்னை, ஒன்றுக்கும் பயன்படாத என்னை அவர் தனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், the only thing that I can do in order to pay back, அந்த செயலுக்கு ஈடு செய்ய நான் செய்யக்கூடியது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி உள்ள ஆளாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். I will be ever grateful for God choosing me to be his own. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. காலையிலே நம்முடைய ஜெபத்திலே எதற்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் அந்த நன்றியை பிரதிபலிக்க வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக என்கிற ஜெபம் மறக்காத ஜெபமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். அந்த ஜெபத்தோடு போகும்போது நம்முடைய செயல் பேச்சு அனைத்தும் அவருக்கு நன்றியாயிருக்கும் செயல்களாக, பேச்சாக அமைய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய அழைப்பிலே தெரிந்து கொள்வதில் இரண்டாவது படி, he chooses people for specific roles. குறிப்பிட்ட பணியை செய்ய, குறிப்பிட்ட வேலையை செய்ய. இங்கே பார்க்கிறோம், இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார், தம்மோடு இருப்பதற்காகவும் தாம் செய்த ஊழியத்தை அவர்கள் செய்வதற்கு கற்றுக்கொள்வதற்காகவும் தகுதிப்படுவதற்காகவும். God chose the 12 in order to carry on the ministry after he was gone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருக்கு பின் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கென்று எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்கள் இருந்தார்கள், ஆயத்த வேலை செய்தவர்கள் இருந்தார்கள். பட் these 12, இந்த 12 அவர் செய்ததை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்களை ஆண்டவர் ஒரே வேலைக்கு தெரிந்து கொள்வதில்லை. அவருடைய ராஜ்யத்திலே இருக்கும் பல்வேறு பணிகளுக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொள்கிறார் என்று எப்படி தெரியும்? அவர் தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் அதற்கு ஏற்ற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். அதற்கேற்ற வரத்தை ஆண்டவர் நம்மிலே வைத்திருப்பார். அதை குறித்த நாம் மறந்தாலும் மறக்க முடியாத ஒரு அழுத்தத்தை கர்த்தர் நம்முடைய ஆவியிலே வைத்திருப்பார். ஏராள காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அதற்காக மட்டும் ஜெபிக்க ஒரு விசேஷ பாரம் இருக்க செய்வார். எப்பொழுது வேதத்தை புரட்டினாலும் அதற்கு இணையான ஒரு வசனத்தை கண் முன்னால் நிறுத்தி காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு சிலருக்கு மேடையிலே வேலை, சிலருக்கு திரைக்கு பின்னால் வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சிலருடைய பேர் ஒரு நாளும் வெளிச்சத்திற்கு வராது, சிலருடைய பேர் வெளிச்சத்திலேயே இருக்கும். ஆனால் அதை செய்வது தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர். ஹல்லேலூயா, ஆமென். அவரே அதை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஊழியர்களிலே நாம் அசைன் பண்ணலாம். நீங்க யூத் மினிஸ்ட்ரி, நீங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, நீங்க இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி, நீங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரி, நாம் அசைன் பண்ணலாம். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் குறிப்பிட்ட வேலையை செய்ய தெரிந்து கொள்கிறார். ஆமென். தேவன் தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு கிரியை, ஹல்லேலூயா, ஆமென், one characteristic will be truthful to that. அதற்கு உண்மையாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனையோ பேர் இருந்தார்கள். திறமையுள்ள 3 பேரை அழைத்து 5, 2, 1 என்று தாளந்து கொடுக்கிறார். Matthew 25 verses 21 and 23. கணக்கு கேட்க வரும்போது கணக்கு அவரை நன்றாக பயன்படுத்தினவரை பார்த்து சொல்கிறார், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்காக தெரிந்து கொண்டதனால் I will always be grateful. அவர் குறிப்பிட்ட வேலையை செய்ய தெரிந்து கொண்டதனால் அந்த வேலையை நிறைவேற்றுவதில் நான் உண்மையாயிருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். God is choosing one man to write this book, Acts of the Apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். யார் அவரு? அவர் யாரு? எதை வைத்து சொல்கிறோம்? எங்கேயும் லூக்கா பேரே இல்ல. ஒரு சின்ன க்ளூ இருக்குது. முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று தெயோப்பிலு என்பவருக்கு அட்ரஸ் பண்றார். Theophilus. Hallelujah, amen. I have written
a farmer. இதற்கு முன்பு ஒன்றை எழுதியிருக்கிறேன் என்று சொல்வதை வைத்து லூக்காவுக்கு வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துக்கு வரும்போது, லூக் சாப்டர் 1 and verse 1, முதல் வசனத்தை வாசியுங்கள். மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே, ஆமென். நாங்கள் நிச்சயமாய் நம்புகிற சங்கதி. மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டரபிள் தியோஃபிலஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன், எழுத வைக்கிறேன். அதை வைத்து தெரிகிறது இதையும் அவர்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அவர்தான் எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஊழியத்தை, குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு, look at the way God chooses people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Luke was not an apostle. லூக்கா ஒரு அப்போஸ்தலன் அல்ல. not one among the 12. 12 ஒருவன் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே புத்தகத்தை எழுதுகிறார்கள், பலரை வைத்து எழுதுகிறார். அவர்கள் அத்தனை பேருமே, லூக்காவை தவிர அத்தனை பேருமே யூதர்கள். பட் லூக் இஸ் தி only Gentile God uses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. just think of that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு, பவுல், ஆமென், எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு, யோவான், அவர்கள் அனைவருமே யூதர்கள், மார்க் உட்பட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But Luke is the only Gentile God uses. Hallelujah. Amen. Hallelujah. இந்த லூக்காவை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு பின்புதான், 11ஆம் அதிகாரத்துக்கு பின்புதான் பார்க்கிறோம். அதற்கு முன்பு அவர் எங்கே இருந்தார் என்றே தெரியாது. இயேசுவை அறியாத உலகத்திலே, சுவிசேஷம் வருவதற்கு முடியாத இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இவரை எப்படியோ அந்தியோகையா சபையின் மூலமாக சுவிசேஷம் சந்திக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. and he was a doctor by profession. பவுல் எழுதுகிறார், வைத்தியனாக லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறார். இவர் டாக்டரா இருந்ததுனால எழுத வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் அவருக்கு இருந்த கிருபை ஞானத்தை அவர் எழுதின விதத்திலே சற்று விவரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவருடைய படிப்பு, அவருடைய அந்தஸ்து, அதை வைத்து கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் அவரிலே ஏதோ ஒன்றை காண்கிறார். சுவிசேஷத்தினால் மாற்றமடைந்த இவர் தன் வாழ்க்கையில் மாற்றத்தை தந்த ஆண்டவருக்கு ஏதாகலும் செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்திலே இணைக்கப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே இணைக்கப்பட்டவர் கடைசி வரைக்கும், பவுல் ரோமாபுரிக்கு போகும் வரைக்கும் அவரோடு இருந்து அந்த பணியை ஆற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட நாளிலிருந்து இடையிலே மார்க்குவை போல எங்கும் போய்விடாமல் அவரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை பார்க்கிறார். அவரில் இருக்கிற நன்றியையும் உண்மையையும் பார்த்து தேவன் அவரை வைத்து இந்த புத்தகத்தை எழுத வைக்கிறார். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் எழுதினார் சரி, அவரை வைத்து சுவிசேஷத்தை எழுத வைத்தார். பாருங்கள், இயேசு வாழ்ந்த போது இயேசுவோடு கூட இருக்கும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நேரடியாக பார்த்தாரோ தெரியாது, நமக்கு தெரியும். அதற்கு பின்பு தான் இயேசுவை குறித்த கேள்விப்பட வந்திருக்கிறார். But look at the way the grace of God can transform a totally unworthy person and make them to be qualified to pen the gospel of Jesus Christ. And when you read the gospel, you can see it as a running commentary on the ministry of Jesus. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவர் வந்தது போனது பிரயாணம் அனைத்தையும் பார்த்து ஒருவர் எழுதுவதை போல கர்த்தர் எழுத வைத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். படைக்கும் போது எப்பொழுது மோசே இல்லையோ, படைப்பு நடந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் அதை வெளிப்படுத்தி எப்படி எழுத வைத்தாரோ அதை போல ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதன் அல்லாத முற்றிலும் புறஜாதியாயிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, that was God's choice. ஆண்டவரே, தகுதியான எத்தனை பேர் பக்தியானவங்களா இருந்தாங்களே, அவர்களை விட்டுட்டு ஏன் இவனை தெரிந்து கொண்டீர் கேள்வி கேட்க நமக்கு உரிமை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், to give us a sample of what God's grace can do in a life that is obedient to God. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பிரியம். அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். Praise God. Hallelujah.
இயேசு பேதுருவோடு பவுலோடு இருந்த போதாவது நாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் கூடவே போனார், பார்த்தது அவருக்கு தெரியும். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை அவர் பார்த்ததில்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் நம்பி அந்த புத்தகத்தை எழுத வைக்கிறார் என்றால் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்பவர்களை look at how much God trusts them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. என்னை விட்டிருந்தால் பக்கத்தில் இருந்த 3 பேருக்கும் சான்ஸ் கொடுத்திருப்பேன். பேதுரு, யாக்கோபு, சுவிசேஷன் நீங்க தான் எழுதுனேன்னா என்னை குறித்த எல்லா விவரம் உங்களுக்கு தான் தெரியும். மற்ற பேர் அவுட்டர் சர்க்கிள். இந்த 3 பேரில் ஒருவனுக்கு தான் கொடுத்தார். பேதுரு கூட சுவிசேஷம் எழுத ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் இருப்பதை பார்க்கிறோம், அவரோ இருக்க போவதை பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய நடத்துதலிலே, அவருடைய கிருபையிலே இந்த பாத்திரம் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் முன்னறிந்து அதற்கேற்ற நிலையிலே அவர்களை தகுதிப்படுத்துகிறார், கிருபை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். God's choice makes us marvel. அது நம்மை வியக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் எல்லாரையும் மறந்துவிட்டு நம்மை மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தை நிறுத்தி பார்த்தால், ஆண்டவரே, என்னை விட நல்லவர்கள், திறமை உள்ளவர்கள், வேதம் தெரிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், ஆண்டவரே உம்முடைய மதத்தை இந்த பாதையிலே ஊறி இருந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத கிருபையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்றால் we simply marvel at the work of your grace. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பவுலின் ஊழியத்திலே வந்த ஒரு ஆளை இயேசுவின் ஊழியத்தை எழுதுவதற்கு கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே சொன்னது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவ பாதையில நம்மை அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய உண்மைகளில் ஒன்று, கர்த்தர் பிந்தினவர்களை முந்தினவர்களாக்குகிறார், முந்தினவர்களை பிந்தினவர்களாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. முந்தினவர்கள் முனைப்போடு கடைசி வரை இருந்தால் அவர்களை முன்னாலே வைப்பார். அவர்கள் அஜாக்கிரதையாய் போனால் பின்னாலே வைத்து பிந்தி வந்தவர்களை கர்த்தர் முன்னாலே கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 புத்தகங்களும் ஒருவருடைய பெயரோடு ஆரம்பிக்கிறது. இதை போல வேறு புத்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெயோப்பிலுவே என்று ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பெயரை பார்த்தால் அவரும் ஒரு யூதன் அல்ல, அவரும் ஒரு ரோமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனும் ஒரு ரோமன். ஹல்லேலூயா. மகா கணம் பொருந்தி என்று சொல்வதனாலே அவன் சாதாரண ஒரு மனிதனாய் இருந்திருக்க முடியாது, அவன் ஒரு அதிகாரியாய் இருந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். He could have been a Roman official. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கவனித்து பாருங்க. இவ்வளவு முக்கியமான புத்தகத்தை, நிருபங்களையும் சுவிசேஷங்களையும் இணைக்கும் இந்த புத்தகத்தை ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஒரு புறஜாதி உலகத்திலிருந்து வந்த ஒரு மனிதனுக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் அவருக்கு தான் தெரியும். இந்த புத்தகத்தில் யூதருக்கு என்று இருந்த அந்த பிடிப்பை, அந்த உரிமையை அவர்கள் உதறுவதனால் யூத தேசத்திலிருந்து தேவன் தம்முடைய சபையை வெளி உலகத்திற்கு கொண்டு போவதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் உரியது. இயேசு ரத்தம் சிந்தினது ஒரு குலத்திற்கு அல்ல, அத்தனை மனு குலத்திற்கும் உரியது என்பதை ஆண்டவர் காண்பிக்கவோ என்னவோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதன் அல்லாதவனை வைத்து யூதன் அல்லாத ஒருவனுக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் சிலரை தெரிந்து கொண்டு பயன்படுத்துவார். நமக்கு விவரமே தெரியாது, நாம் வீணாக பொறாமைப்பட்டு கொண்டிருப்போம். அவரை குறித்து நெகட்டிவா நமக்கு நிறைய தெரியும். அதை நினைத்து இந்த ஆளை இப்படி பயன்படுத்துகிறாரே, இவர் யூதன் இல்லையே, இவர் இது இல்லையே, அது இல்லையே என்று சொல்லி நாம் போகும்போது நாம் குறைபட்டு கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் பரலோகத்தில் இருப்பவரை பார்த்து நகைத்து கொண்டிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பார், I don't have to explain it to anybody. நான் யாருக்கும் இதற்கு காரணம் சொல்ல அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்வார், ஹல்லேலூயா, ஒன்றே ஒன்று செய், நீயும் அவரை போல உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னையும் அதை போல அதற்கு மேலாக உபயோகப்படுத்த என்னால் முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு உணரச் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை அறியாதிருந்த எங்களை, காணியாட்சிக்கு வெளியே இருந்த எங்களை
கிருபையினாலே தெரிந்து கொண்டு உம்முடைய கரத்தில் பயன்பட எங்களை உருமாற்றம் செய்து வைக்கிறீர். இது எங்களுக்கு புரியாத, எங்கள் அறிவுக்கு எட்டாத உண்மையும் மேன்மையுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. There is also a pun in that word, in that name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெயரிலே இருக்கும் அடுத்த அர்த்தம் தியோபிலஸ் என்றால் one loved by God. ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் அன்பு கூறப்பட்டவன். அப்படி பார்த்தா தெயோப்பில் என்பது ஒரு ஆள் அல்ல, நாம் அனைவரும் தெயோப்பிலுவா இருக்க கர்த்தர் செய்திருக்கிறார். It is not just one man called Theophilus. Everyone who is loved by God and who responds love for God. ஆண்டவரால் அன்பு கூறப்பட்டு ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாழ்ந்து காட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அறிந்து கொள்வதற்காக தந்த புத்தகம் அல்ல, உம்மில் அன்பு கூறுகிற என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய புத்தகமாக நீர் இதை தந்திருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is personally addressed to me. நிருபங்கள் எபேசுவில் இருக்கிற சபைகளுக்கு, தெசலோனிக்கேயில் இருக்கிற சபைக்கு என்று மொத்தமாய் கூடியிருக்க இதை ஆண்டவர் தனிப்பட்ட ஆளுக்கு ஸ்பெசிபிக்காக சொல்லுகிறார். அந்த ஆள் எங்கோ இல்லை, அந்த ஆள் இந்த வேதத்தை கையிலே வைத்திருக்கிற நீங்களும் நானும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே அந்த எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசித்தவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை செய்ய நமக்கு அர்ப்பணத்தையும் தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சபையை ஆரம்பிக்க வேண்டும். சபையை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் விளக்கம் சொல்லி பிரசங்கம் பண்ண ஒரு ஆள் அவருக்கு தேவை. யாரை எழுப்புகிறார்? எவன் மறுதலித்து சத்தியமணி ஓடி போனான்னு அந்த ஆளை எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீ அவரோடு இருந்தவன் தானா என்று சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கணும். என்ன வார்த்தை? எஸ். எஸ். ஒரு வார்த்தை சொல்ல பயந்தவனை முதல் பிரசங்கம் பண்ண வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Look at how God chooses people. Hallelujah. ஒரு வார்த்தை சொல்வதற்கு முதுகெலும்பில்லாத நபரை, ஆண்டவரோடு ஆண்டவருடைய பிள்ளை என்று சாட்சி சொல்வதற்கு தைரியம் இல்லாத ஒரு நபரை கர்த்தர், hallelujah, amen, this transformation was brought about by the incoming of the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் அந்த வாழ்க்கைக்குள் வந்ததினாலே இந்த மாற்றம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். hallelujah, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இருண்ட கண்டம், the dark continent என்று இன்று அழைக்கப்பட, அன்று அதற்கு பேர் இருந்ததோ தெரியாது நமக்கு. அந்த கண்டத்திற்கு God had to take his gospel to that continent. ஆப்பிரிக்காவுக்கு தம்முடைய சுவிசேஷத்தை கர்த்தர் எடுத்து செல்ல வேண்டும். And God had to choose a man. கர்த்தருக்கு செய்தி இருந்தது, வல்லமை இருந்தது, ரட்சிப்புக்கான கிரயத்தையும் கொடுத்திருந்தார். But God had to choose a man. ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். Acts chapter 8, அப்போஸ்தலர் 8:27. ஆங்கிலத்திலே வாசிங்க. சரி வாசிங்க. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. ஆங்கிலத்திலே வாசிங்க. So he arose and went, and behold, a man of Ethiopia, a eunuch of great authority under Candace, king of the Ethiopians. யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? எத்தியோப்பியன் தான். eunuch of great authority. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. ஆண் பால் இல்ல, பெண் பால் இல்ல, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆளை கர்த்தர் அந்த இருண்ட கண்டத்திற்கு சுவிசேஷத்தை அனுப்ப. Look at the way God chooses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம இருந்த பெர்ஃபெக்டான ஆளு, எல்லாம் திறமையுள்ள ஆளு என்று ஒரு ஆணை அல்லது ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்திருப்போம். பட் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமுதாயம் விரும்பாத ஒரு நபரை, சமுதாயம் புறக்கணித்த ஒரு நபரை, வேண்டுமென்று அன்னகர் ஆக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சுவிசேஷத்தை அனுபவமாக்கி ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா தேசத்திற்கு முதல் நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் செல்ல கர்த்தர் பயன்படுத்தினார். That is the marvel of the work of the grace of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. There is no need for anyone to exempt themselves from the purview of the grace of God.
தேவனுடைய கிருபையின் எல்லைக்கு நான் வெளியே இருக்கிறேன் என்று ஒருவரும் தன்னை லாயக்கற்றவர்களாக ஆக்க அவசியமே கிடையாது. கிரேஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் த மீனஸ்ட். ஹல்லேலூயா, ஆமென். மிகவும் மோசமானவர்களையும் தேவ கிருபை மாற்றி அமைத்து பயன்படுத்த வல்லமை உள்ளது. அல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. சபை ஆரம்பித்த முதல் நாளிலே 3000 பேரை ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதை விட அதிகமான பேரை ரட்சிக்க முடியும் என்று ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அது ஓய்வு நாள் அல்ல, தினமும் நடைபெறுகிற ஜெப வேளை. ஓய்வு நாளாக இருந்தால் ஏராளம் பேர் சபைக்கு ஆலயத்துக்கு வருவார்கள், ஞாயிற்றுக்கிழமை வர்ற மாதிரி. ஆனால் இது தினம் நடக்கிற ஒரு ஜெப வேளை. ஜெப வேளைக்கு பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். எப்படி ஆளை கூட்டுவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைக்கு கூட்டம் வரும், சனிக்கிழமை உபவாசத்துக்கு வராது. அது 2வது ஞாயிறு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்துக்கு இவ்வளவு கூட்டம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி வழக்கமில்லாத வழக்கமான ஒரு ஜெப நேரத்திற்கு இருவரும் போகிறார்கள். கர்த்தர் பார்த்தார், God uses a layman. 40 வயது வரை முடவனாயிருந்த ஒருவனை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் தொட்டு அவனை வைத்து அவன் குதித்த குதி, அவன் ஆடின ஆட்டம், அதை பார்த்து ஊரே திரண்டு வர செய்து அன்று 5000 பேர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர. God used a layman to be an advertisement. கர்த்தருக்கு நல்ல விளம்பரமா இருக்க கர்த்தர் அவரை பயன்படு. That is the marvel of the grace of God. ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சபை நிறுவ முடியாது என்று கிறிஸ்தவர்கள் நினைத்திருந்த பட்டணங்களிலே, கொரிந்து, ரோமாபுரி, தெசலோனிக்கா என்கிற பட்டணங்களிலே கர்த்தருக்கு ரோமாபுரியை தவிர சபைகளை நிறுவவும், நிறுவப்பட்ட சபைகளுக்கு அன்றும் இன்றும் ஆண்டவருடைய வருகை வரை தேவையான ஆலோசனையை கொடுக்கவும் God had to choose a man. கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். And God chose one who persecuted the church. சபையை எவன் உபத்திரவப்படுத்தினானோ, யார் அழிக்க நினைத்தானோ அந்த ஆளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. He could position himself as Mr. Christian. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த உதாரணங்களை எல்லாம் இந்த அப்போஸ்தலர்களை வைத்திருப்பதற்கு காரணம், ஆண்டவரே, எங்களுக்கென்று இது சொல்லப்பட்டபடியால் எங்களிலும் உம்முடைய கிருபை நீர் குறித்த அந்த நிலைக்கு நாங்கள் மாற செயல்பட விரும்புகிறது என்று அறிந்து அதற்கு இடம் கொடுக்க, கிடைத்த கிருபையை இழந்து விடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் ஆண்டவரிடத்தில் உண்டு. இதை உலகுக்கு அனுபவமாக்கி கொடுக்க மனிதன் அவருக்கு தேவை. ஆண்டவரே, அந்த மனிதனாக மனுஷியாக நான் இருக்க வருகிறேன். திறமை என்னிடத்தில் இல்லை. கர்த்தர் சொல்வார், அதை நான் பார்க்கவில்லை, கிருபை என்னிடத்தில் உண்டு. கிரேஸ் கேன் டு இட் ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 2வது தமிழிலே 2வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஊழியத்தின் தேவை, அவருக்கு மனிதன் தேவை. 2வது God's method of ministry, Jesus' method of ministry, ஆண்டவருடைய ஊழிய முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய ஊழிய முறை என்ன? உபதேசிக்கவும் செய்யவும் அல்ல, செய்யவும் உபதேசிக்கவும். To do and to teach. Hallelujah, amen, hallelujah. மற்ற மார்க்கத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான். இந்த மார்க்கம் இதை செய் என்று சொல்லு மார்க்கம் அல்ல, செய்ததை நீங்களும் செய்யலாம் என்று வாழ்ந்து காட்டும் மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். This religion, this hallelujah, ஆமென், மார்க்கம் என்று சொல்லக்கூடாது. இயேசுவை பின்பற்றும் இந்த பாதை இப்படி செய்வாயாக என்று சொல்லும் பாதை அல்ல, இப்படி இருப்பாயாக என்று வாழ்ந்து மாதிரியை காண்பிக்கும் ஒரு பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மில் அன்பாயிருக்கிற எனக்கு எழுதி இருக்கிறீர். நீர் அப்படித்தான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறீர், என்னிடத்திலும் அப்படித்தான் கேட்கிறீர். படித்ததை சொல்ல அல்ல, தெரிந்ததை சொல்ல அல்ல, நான் செய்ததை சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா, ஆமென்.
செய்த தப்ப சொல்லல, வசனம் சொல்லி அந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே கடைபிடித்து அது என் வாழ்க்கையில எப்படி ஆயிருக்கிறது என்பதை என் வாழ்க்கையிலே காண்பிக்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், book of Exodus chapter 16 33ஆம் வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு ஆண்டவர் மன்னாவை எடுத்து கலசத்தில் வைக்க சொன்னார். ஒரு படி மன்னாவை எடுத்து. எதற்காக? பிற்காலத்திலே உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். பிள்ளைகள் கேட்க, எப்படி உங்களுக்கு வனாந்தரத்திலே ஆகாரம் கிடைத்ததென்றால் நீங்கள் நிச்சயமாக சொல்வீர்கள், எங்கள் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் தேவதூதரின் அப்பத்தை கொடுத்தார். அது எப்படி இருக்கும்? கொத்தமல்லி அளவு, தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். சமைத்தும் சாப்பிடலாம், சமைக்காமலும் அப்படி சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாம் சொல்வார்கள். 24 மணி நேரத்துக்குள்ள கெட்டு போயிடும். அது ஓய்வு நாளா இருந்தால் 48 மணி நேரம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஸ்பெஷலா ஆண்டவர் சொன்னாரு, பின்வரு 400 வருஷம் கழித்து, இன்னும் 4000 வருஷம் கழித்து ஒரு சந்ததி வந்தால் அந்த சந்ததிக்காக நீ சேர்த்து வை என்றார். எதற்கு? இதுதான் அந்த மன்னா என்று காட்டுவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவது எளிது, காண்பிப்பது கடினம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய ஏற்பாட்டிலே உம்முடைய வாழ்க்கை, உம்முடைய ஊழிய முறையே சொல்லுவது அல்ல, காண்பிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து you will be my witnesses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. not that you will testify. ஹல்லேலூயா, ஆமென். அட எல்லாரும் சொல்லிரலாம், ஆண்டவரே இருப்பதற்காக நீர் வைத்திருக்கிறீர், அதுதான் உம்முடைய ஊழிய முறை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் லூக் சாப்டர் 22:32, லூக்கா 22:32 எப்படி சொல்லுகிறார்? அப்பா, நீ சொல்றதெல்லாம் சரி, நான் விட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரி, முதல்ல நீ குணப்பட்ட பின்பு உன் பிரதர் என்ன செய். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்ல பைபிள் வாசிங்க பிரதர். மற்ற ஆளுக்கு சொல்றதுக்கு முன்னால நீ ஒழுங்கா பைபிள் வாசி, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். That is Jesus' method. லூக்கா 4:4, Luke 4:4, I'm sorry, 2 Kings 4:4, 2 ராஜாக்கள் 4:4. கடனை தீர்க்க வேண்டும். யோசனை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது என்கிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி எலிசா அவளை பார்த்து, உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் நீ போய் பாத்திரங்களை வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, அந்த பாத்திரங்கள் எல்லாம் கதவை எங்க பூட்டி உள்ள, வெளியே யாரும் வந்து திறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கதவை பூட்டாவிட்டால் எண்ணெய் வராதா? வருமா? வராதா? நிச்சயமா வரும். எல்லா பாத்திரமும் நிறையுமா? நிறையாதா? நிறையும். பிறகு ஏன் கதவை பூட்ட சொன்னாரு? 2 காரணத்துக்காக. ஒன்று, எல்லாம் நிறைந்த பின்பு இந்த எண்ணெயை நீ வெளியே தான் கொண்டு போக வேண்டும். அதை விற்று காசாக்கின பின்பு யாரிடத்தில் பாத்திரம் வாங்கினாயோ அங்க போய் என்ன செய்யணும்? ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப கேட்பாங்க, எதுக்குமா வாங்கிட்டு போனேன்னு கேட்டா நீ சொல்லுவாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார், அது இப்படி வந்தது என்று பிறருக்கு சொல்லுவாய். நீ சொல்லுவதற்கு முன்பு உன் கண்களால் அதை நீ காண வேண்டும். நீ அனுபவியாத ஒன்றை சொல்லாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். Don't share if you have not experienced it personally. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஹல்லேலூயா. 2வது காரணம் என்ன? ஏன் உள்ள போட்டு சொன்னாரு? நானே சொல்கிறேன். மகனை கேட்கிறாள், இன்னும் ஒரு பாத்திரம் இருக்குதா? இல்லங்கிறான். உடனே நின்னு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒரு திட்ட அமைப்பிலே ஒன்றை செய்யும் போது அதற்கு எந்த ஆல்டரேஷனும் வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். அது வெளியே இருந்து அதற்கு மேல் ஒரு பாத்திரம் உள்ளே வரக்கூடாது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்பத்தில் அவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து எத்தனை கொண்டு வருகிறோமோ அது 10 10, 10,000 என்றால் 10,000 அத்தனையும் நிரப்ப அவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கீழ்ப்படிதலை பொறுத்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அனுபவித்ததை சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 6 35 to 44. ஆண்டவர் பெரும் கூட்டத்திற்கு ஆகாரம் கொடுக்கிறார். அது என்ன கடல் நடக்கிறாரா? ஆமா, 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கும்படி, ஆமா, 5 அப்பம் 2 மீன் அப்பங்கள் வாங்கும்படி சொல்கிறார். அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். கேட்கிறார். 5 அப்பம் 2 மீன் கையிலே வருகிறது. அதை ஆசீர்வதித்து அவர்கள் கையிலே கொடுத்து பிட்டு கொடுக்கும்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 கூடை நிரம்புகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மார்க் சாப்டர் 8 8ஆம் அதிகாரத்திலே முதல் 9 வசனங்களில் இதை போன்று ஒரு நிலைமை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? சொல்லிவிட்டு கேட்கிறார். அப்பம் இருக்கிறதா என்று பார்க்க சொல்லவில்லை. உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று கேட்கிறார். முதலாவது கேட்கல அப்படி. ஏன்னா அவங்ககிட்ட அப்பம் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் தான் வைத்திருக்கிறான் அவருக்கு தெரியும். அது இப்பொழுதோ அவர்களிடத்தில் அப்பங்கள் உண்டு என்று அவருக்கு தெரிந்து கேட்கிறார். 7 என்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த அற்புதத்தை ஆண்டவர் வைக்க வேண்டும்? முதல் முறை அவர் செய்து காட்டினார். செய்து காட்டினதை இப்பொழுது அவர்கள் செய்யும்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை, மார்க் 6ஆம் அதிகாரம் 47 முதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 17 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் பின்னணியிலே படுத்திருக்கிறார். எழுப்புகிறார்கள் புயல் அடித்த போது. ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள் என்று இறையாதே என்று சமுத்திரத்தை அமைதலாக்குகிறார். எதையும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அடுத்த முறை நீங்கள் சீக்கிரம் போங்கள் என்று அனுப்புகிறார். போனால் நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு வர முடியவில்லை, அங்கும் போக முடியவில்லை. அவர்கள் கதறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலே இயேசு தண்ணீரின் மேல் ஹல்லேலூயா. ஏன் இந்த 2ஐ வைத்தார்? ஒன்றில் அவர் செய்து காண்பித்தார், அனுபவிக்க செய்தார். அனுபவித்ததை அவர்கள் கடைபிடிக்க ஒரு வாய்ப்பு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்யவும் உபதேசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் இன்று வரை உலகெங்கும் பரவி வருவதற்கு காரணம் பிரசங்கிப்பதற்கு ஏராளம் பேர் இருப்பதனால் அல்ல, இந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு சிலர் இருப்பதனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாங்கள் இந்த கூட்டத்தில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஆமென். செய்ய பின்பு சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து. இந்த வசனத்திலே we find God's Jesus' plan for his ministry. அவருடைய ஊழியத்தின் திட்டத்தை இந்த வசனத்திலே காண்கிறோம். அவருடைய ஊழியத்தின் திட்டம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுடைய பிளான் ஃபார் ஹிஸ் மினிஸ்ட்ரி என்ன? நான் தொடங்குவேன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தொடருவார்கள். அவர் தொடங்குவார், நாம் தொடர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. He will begin it and he expects his church to continue that. புதிதாக ஒன்றை செய்வதல்ல அவர் நம்மை குறித்து வைத்திருக்கும் நோக்கம். God's plan to do his ministry. ஆளாளுக்கு ஒரு ஊழியம். இயேசு பார்த்தார், சிரித்தார், வைத்தார், போட்டார், அப்படியெல்லாம் ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லல. இயேசு அவர் செய்தது, நான் எதை செய்ய துவங்கினேனோ அதை நீங்கள் தொடருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். Continue what Jesus began to do and teach. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய பாரமுள்ள ஜெபங்களில் ஒன்று, கர்த்தாவை புதிதாக எதையும் துவக்காமல் நீர் செய்ததையே தொடங்க, நீர் தொடங்கினதை தொடர கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடங்க ஊழியத்திற்கு அழைக்கவில்லை, தொடர ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று உண்மை, if he begins it, somehow he will continue doing it.
நாம் இருந்தால் நம்மை பயன்படுத்துவார், நாம் ஒதுங்கினால் நமக்கு பதிலாக வேற ஆளை எடுத்து பயன்படுத்துவார். His ministry will continue till he will appear on the mid-year. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆவி அவரில் பரிபூர்ணமாய் இருந்தது. Then why did he create one man and one woman? ஏன்? Genesis chapter 5 first 3 verses. ஆதியாகமம் 5 முதல் 3 வசனங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக he உண்டாக்கினார். began something in man. வேறு எதற்கும் கொடுக்காத ஒன்றை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். That was the image of God. தேவ சாயலை அவனுக்கு கொடுத்தார். கொடுத்து விட்டு அவர் என்ன விரும்பினார்? ஒருவனை ஒருத்தியை படைத்ததன் காரணம் அவர்கள் இந்த சாயலை அடுத்த குழந்தைக்கு கொடுப்பார்கள் என்று நினைத்து கர்த்தர் வைத்தார். 3ஆம் வசனம். ஆதாம் 130 2ஆம் வசனம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக அடுத்த வசனம் ஏன் இப்படி ஒரு விளக்கம்? தேவ சாயலை கொடுத்தவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை மனுஷர் என்று பெயர் வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்குது? 2ஆம் வசனம். Male and female and blessed them and called them mankind. In the day they were created. அது என்ன டிரான்ஸ்லேஷன்? NKJV. And God called them Adam. And God called them Adam. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு மனுஷர் என்று பெயர் வைத்தார். ஹல்லேலூயா. மனுஷன் மனுஷின்னு பெயர் வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது ஏன் அப்படி செய்தார்? ஆதாம் 130 வயதான போது 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு செத் என்று பெயர் வைத்தார். ஆண்டவர் எதிர்பார்த்தார். I began this. தேவ சாயல் என்கிற ஒன்றை மனிதனில் துவக்குகிறேன். மனிதன் பிள்ளை பேற்றினாலே அதை பகிர்ந்து கொடுப்பான். He will continue what I began என்று நினைத்து கொடுத்தால் தேவ சாயலாக குழந்தையை பிறப்பதற்கு பதிலாக தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி பிறந்தார். Hallelujah. Amen. Adam could not continue what God began in man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆமென். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எந்த நோக்கத்தோடு தேவன் மனிதனை படைத்து மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தானோ அதே தேவ மகிமை அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரிலும் உண்டாக கர்த்தர் இயேசு 2ஆம் ஆதாம் அதை செய்தார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். போதுமே ஆண்டவனே, என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே என்று கெவியிலே இருந்து ஒருவன் முணங்குகிறார். கெவி வாசலுக்கு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ கிளம்பு, வந்து வெளியே போ என்று சொல்லி அவனை அனுப்பி 1 Kings chapter 19 19ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களிலே சொல்கிறார், நீ ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் இந்த ஒரு ஆளுக்கு தான் என்ன சொன்னாரு? உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. In your place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால்தான் மற்ற 2 பேருக்கும் அபிஷேக தைலம் தான் வந்தது. ஆனால் எலிசாவுக்கு எலியாவின் சால்வை வந்தது. The mantle of Elijah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த சால்வை அவன் மேல் வந்தபோது கர்த்தருடைய ஆவியார் என்ன சொல்கிறார்? எலிசாவே, நீ எதையோ செய்ய உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த சால்வை யாருடையதோ அவர் எதை செய்தாரோ அதையே நீ தொடர்ந்து செய்வாயாக. ஹல்லேலூயா. ஆமென். நீ தொடங்கினதை தொடர கிருபை தாரும். அதனாலே எலிசா செய்த முதல் அற்புதம் என்ன? What was the first miracle of Elisha? He began where his master finished. அவன் எஜமானுடைய கடைசி அற்புதம் அடித்தான் பிரிந்தது. இவனுடைய முதல் அற்புதம் அடித்தான் பிரிந்தது. He continued what his master began. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. யோர்தானிலிருந்து எங்கே போகிறான் அவன்? எரிகோவுக்கு. எரிகோவிலிருந்து எங்கே போகிறான்? பெத்தேலுக்கு.
பெத்தேலிலிருந்து எங்கே வருகிறான்? கில்காலுக்கு. எலியா பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது கில்காலில் ஆரம்பித்தார், பெத்தேலுக்கு வந்தார், எரிகோவுக்கு வந்தார், யோர்தானுக்கு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் திரும்ப எலிசாவும் வந்து ஊழியம் செய்ய வைக்கிறார். We simply continue what God began. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். That's why in John chapter 14 verses 12, 13 and 14, யோவான் 14ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் he will continue what I began. Hallelujah. ஆமென். இவைகளை பார்க்கிலும் பெரிதானதையும் செய்வான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, புதிதாக ஒன்றை செய்ய நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் செய்ததை வேதத்திலே காண்கிறோம், அதையே நாங்கள் தொடர்வதற்கு எங்களிலே நீர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். Give us the focus to continue what you began. Hallelujah. ஆமென். அவர் எப்படி செய்வார்? எப்படி அதை செய்வார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மார்க் 16:20, மார்க் 16:20, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் ஹல்லேலூயா ஆமென் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி அதை செய்தார்? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களோடு கூட இருந்து நடப்பித்த கிரியைகளினாலே. Hallelujah. Amen. Do you know how Jesus will continue his ministry through the chosen vessels? தெரிந்து கொள்ளப்பட்டவன் மூலம் எப்படி செய்வார் என்றால், அவர் நேரடியாக இப்பொழுது நம்மோடு வந்து இருப்பதில்லை, நம்மோடு இருப்பதற்கு அருளின பரிசுத்த ஆவியானவரின் மூலம் தேவன் அந்த கிரியைகளை செய்கிறார். ஆகவே தான் முதல் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே. Hallelujah. Jesus Christ, hallelujah, uses chosen vessels with the help of the Holy Spirit to continue his ministry. That is the plan of God's work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. அதனால் தான் இயேசு மத்தேயு 20:28 சொல்லும்போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வேலையை, அவர் துவங்கின வேலையை செய்ய சொல்லிவிட்டு God assures his presence with them. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்து நீர் செய்ததை நாங்கள் தொடர கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் சாதிக்க நினைத்தால் நாம் சமாளிப்போமே தவிர சாதிக்க முடியாது. கர்த்தர், we can manage but not really make an impact. ஆண்டவர் சிலரை பயன்படுத்துகிறார் அதற்கென்று, அது தேவனுடைய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அது it's not a general principle, பொதுவான விதி அல்ல அது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் தேவை மனிதர், நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஊழியத்தின் முறை சொல்லுவது அல்ல, வாழ்ந்து காட்டுவது, செய்யவும் சொல்லுவதும் கர்த்தாவே. உம்முடைய ஊழியத்தின் திட்டம், நீர் எதை துவங்கினீரோ அதை தொடருவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இவைகளை மனதில் வைத்து என் வாழ்க்கை அதில் ஒன்றாய் இருக்க, நான் அந்த தெயோப்பிலுவாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. Praise God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இதை செய்வதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் பேசுவேன் நினைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்களே, ஒரு வார்த்தை சொல்கிறார் முதல் வசனத்திலே, பரிசுத்த ஆவியினாலே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்கு முன்பாக கட்டளையிட்டார். அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு he commanded them before his ascension. எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்கு முன்பு கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சீஷருக்கு 3 விதமான கட்டளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பைபிள் ஸ்டடி ஆயிரம், ஆனால் எனக்கு சொல்லிடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அடிப்படையாக கை கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். Everybody must abide by this personal commandments of God. அது என்ன? அந்த Sermon on the Mount, மலை பிரசங்கத்திலே 3 அதிகாரத்திலே சொல்கிறார், மோசே நியாயப்பிரமாணம் இப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி செய்வீர்களாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சேவையில் அப்போஸ்தலர் நடபடியிலே தேவனால் உபயோகப்படும் ஒரு கிருபையின் பாத்திரமாய் இருக்க மனதில் வைக்க வேண்டியது
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அடிப்படையாய் கைக்கொள்வதற்கென்று கர்த்தர் கற்பனைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். 10 கட்டளையும் மத்திய 22ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 35 முதல் 40 வரை உள்ள வசனங்களே, 22 21, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் 2 கற்பனைகளை சுருக்கி விட்டார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. முதலாம் கற்பனை. அதற்கு ஒற்பனையான 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. 10:2 சொல்லிக்கிட்டார். In John 15:12, யோவான் 15:12, இதுவே என்னுடைய கற்பனையா இருக்கிறது, நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அல்லேலூயா, ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையாய் சில கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நெவர் காம்ப்ரமைஸ் இட். அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். அதை போல இது எல்லாருக்கும் உரியது. சீஷருக்கென்று சில கட்டளைகளை தனியாக கொடுத்தார். எல்லா சீஷருக்கும் இல்லை. 3 பேரை மறுரூபமலைக்கு கொண்டு போனார். In Matthew 19:17-9, 17:9, அந்த 3 பேருக்கும் கட்டளை கொடுத்தார். நான் உயிர்த்தெழும் வரைக்கும் இதை யாருக்கும் சொல்லாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். Very specific commandments of God. There are general commands of God to be observed by every person. அதோடு அல்லாமல் குறிப்பிட்ட சிலருக்கு இதை சொல்லுவாயாக, சொல்லாதிருப்பாயாக, செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் கட்டளை போடுவார். எனக்கு போடுகிற கட்டளை உங்களுக்கு சொல்லக்கூடாது, உங்களுக்கு போட்ட கட்டளை எனக்கும் சொல்லக்கூடாது. This will be very very specific. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம், Matthew chapter 10, 5, 6 and 7, ஆண்டவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலருடைய வீட்டுக்கு போங்க, பர்ஸ் கொண்டு போகாதீங்க, தடி கொண்டு போங்க, வழிக்கு பாதரட்சை ஒரு செட் போதும். கர்த்தருக்கு அதே மனசில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கணும்னு நினைத்தா அது அவன் நமக்கு சொல்லல. அந்த 12 பேரும் யூதராய் இருந்தவர்கள். யூதருக்கு போவதற்கு தேவன் கட்டளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உமக்கென்று பயன்படுவதற்கு if there are any specific commands of God, அதை எனக்கு சொல்வீராக. கர்த்தர் நான் அதை செய்ய கிருபை தருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். In Matthew 28, last 3 verses, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், which is called the Great Commission. இது ஆண்டவருடைய பிரதான கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய பிரதான கட்டளை என்ன? நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்டது உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகிறீர்களே அதை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே நான் தெயோப்பிலுவாய் இருப்பதற்கு உம்முடைய கட்டளைகளை both personal and general and specific commands of God, அதை கைக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஏன் கட்டளையை கைக்கொள்ள வேண்டும்? கட்டளையை கைக்கொள்பவன் தான் அவரில் அன்பாய் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறான். கட்டளையை கைக்கொள்ளுவர்கள் தான் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம் என்பதை தெரிய பண்ணுகிறோம். கர்த்தர் சொன்ன கட்டளையை கை கொண்டால் தான் we will prove that we abide in Jesus. That's what we find in John 15. Abiding in Jesus, abiding in His word, and abiding in the love of God. Hallelujah. Amen. Are evidenced by obedience to God-given commandments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. 1 அப்போஸ்தலர் 1:2, நான் இந்த முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அது எது? முதலாம் பிரபந்தம் லூக். ஹல்லேலூயா. ஆமென். முதலாம் பிரபந்தத்தை 100 தடவை வாசித்தாச்சு. வைத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. 100 தடவை வாசித்தாலும் நான் முழுமையாக எதையும் பெறவில்லை. There is always a second. ஹல்லேலூயா. நான் எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் முழுமை பெற்ற ஆள் அல்ல. இன்னும் அறிய வேண்டியது உண்டு. அவருடைய நேரத்தில் கர்த்தர் அதை தெரிய பண்ணுவார். ஆமென். அதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. அதுல இருக்க யாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. பிரச்சனை என்ன தெரியுமா? 2வது வந்த பிறகு 1வது மறந்துடும். அதான் பிரச்சனை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜூன் மாதம் வாக்குத்தத்தம் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஜூலை மாதம் வாக்குத்தத்தம் வந்தோன்னா ஜூன் மாதம் போயிடும்.
இல்லை 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 இல்லை, முதலாம் பிரபந்தம் இருப்பதனால்தான் இதை எழுதினவர் லூக்கா என்பதே நமக்கு தெரிகிறது. இரண்டாம் நிருபம், இரண்டாவது வருவது முதலாவது வந்ததற்கு முரணானது அல்ல, முதலாவது வந்ததை உறுதிப்படுத்துவது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மோடு எத்தனை முறை புதிதாக பேசினாலும் பழையதை ஆண்டவர் நம்மோடு பேசின பழையவைகளை ஒரு நாள் மறக்காதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அவ்வப்போது போன வருஷத்து நோட்ஸையும் திருப்பி பார்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே, அதுவும் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தை, காலத்தால் அழியாத உம்முடைய வார்த்தை கர்த்தாவே. ஆகவே அதை நாங்கள் முந்தினதை விடாமல் பிந்தினதை வேண்டாம் என்று ஒதுக்காமல் இரண்டையும் இணைத்து கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 1:4 வசனத்தை வாசிங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதோட முடிக்கிறேன். முதல் 4 வசனங்கள். தேயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற செய்திகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் from the beginning. எங்களுக்கு Do you know how we got this? இது எனக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? லூக்கா, பிந்தி வந்த லூக்கா சொல்ல எனக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? From the beginning. இவை எல்லாவற்றையும் கண்ணால் கண்டு அந்த வசனத்தை எங்களுக்கு ஒப்புவித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். I received it from original source. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். வேற எங்க இருந்து வரல, மீடியால வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், அவர்கள் கையில் அவர்கள் ஒப்புவித்தார்கள். With all seriousness they committed it to us. Hallelujah, ஆமென். அங்கு வாங்கினேன். அடுத்து, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்து என்ன சொல்கிறாரு? கிடைத்தது என்பதனால கண்மூடித்தனமாக அதை அப்படியே நான் வைத்துவிட நினைக்காமல் நான் அதை ஆரம்பம் முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்தேன். அல்லேலூயா. I checked and cross-checked everything with the whole truth of God's word. ஆண்டவருடைய மொத்த வசனத்தின் சத்தியத்தோடு இந்த உண்மைகளை எனக்கு நான் கேட்ட இந்த காரியங்களை அவர் சொன்னாங்க. நான் நேர்ல கர்த்தர்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் என்றுதான் சொன்னார் அவரு. ஆனால் அதை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நேரா வந்த மாதிரி தெரியல, இது பிழைப்புக்காக சைட்ல வந்திருக்குன்னு அப்பதான் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Check and cross check it with the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் இல்ல 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 இடையில ஒண்ணு, உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் தந்தது நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தோடு அறிந்து அதை முழுமையாக இதுதான் கர்த்தருடையது என்று முழு நிச்சயமாக நம்ப ஒரு மனிதருக்கு உள்ளத்திலே கான்பிடன்ஸ் வந்தால் it doesn't stop there. அது என்ன செய்கிறது தெரியுமா? இதை நம்ப சிரமப்படுகிற மற்றவர்களை குறித்த ஒரு பாரத்தை தருகிறது. எனக்கு இதை தெளிவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, தெயோப்பிலுவுக்கு இன்னும் தெளிவாகவில்லை. ஆகவே அவர் நம்பி இருக்கிற இந்த காரியத்தை அவருக்கு தெளிவுபடுத்த நீர் என்னை பயன்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி என்ன செய்கிறாராம்? நான் இவைகளை ஒழுங்காக எழுதுவது எனக்கு நலமாய். அல்லேலூயா, ஆமென். 4 வசனத்துல பெரிய பைபிள் ஸ்டடி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களை தெயோப்பிலுவை போல் பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்கிருந்து பெற்றோம் என்கிற நிச்சயம் எங்களுக்கு தேவை. அது வேதத்தோடு ஒத்திருக்கிறதா என்கிற ஆய்வு எங்களுக்கு தேவை. அப்படி ஒத்திருந்தால் இதை தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டுமே, தெளிவுபடுத்த வேண்டுமே என்கிற பாரம் எங்களுக்கு தேவை. அதை கண்மூடித்தனமாய் சொல்லிவிடாதபடி அதை ஒழுங்காக சொல்ல கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஆமென் என்கிற பாரத்தோடு இந்த புத்தகத்தை வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அறிந்து கொள்ள, தெளிவாய் அறிந்து கொள்ள, நிச்சயமாய் அறிந்து கொள்ள கிருபை தாரும். பிறருக்கு அதே நிச்சயத்தை பகிர்ந்து கொடுக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. நாளைக்கு அப்போஸ்தலரை வாசிக்கும் போது அந்த ஜெபத்தோடு வாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என்னை ஒரு தெயோப்பிலுவாய் ஆக்கி இருக்கிறீர் கர்த்தாவே, இதில் இருப்பவைகளை அனுபவிப்பதற்காக தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. அனுபவிக்கும் முன்பு நிச்சயப்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக. பிறருக்கு நிச்சயத்தை கொடுக்க கிருபை தருவீராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, praise God, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை கர்த்தாவே, உமக்கு மகிமை. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சீக்கிரமாக.